ஆன்மாவை சொல்லக்கூடிய கிரகம், ஆன்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். இது அந்த வம்சாவழி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியது அந்த காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம். அப்போது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்ச வீட்டிலும் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்ம திரிகோண வீட்டிலும் 2 பேரும் தந்தை தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது உடலும் மனதும். உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடமும், மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகருக்கு. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய், 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடியது. தாயும் தந்தையும் இணைந்து வரக்கூடியது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு 5ஆம் பார்வையில் உள்ளவன், 5க்கு காரகத்துவம் எடுக்கக்கூடியவன். அப்போ தாயும் தந்தையும் இணையக்கூடிய இணைவில், உடல் இணைவில் வரக்கூடிய ஒரு அடுத்த வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடியதான் குரு. இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரே காலபுருஷ தத்துவத்தின் 9, 12 கூடியவர். இவருடைய மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தர்ம திரிகோணம். கடைசி ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது